ஒன்றிய அரசு மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி தருவோம் என்று கூறி 2151 கோடி ரூபாயை தராமல் இருப்பதும் தமிழர்களை இரண்டாந்தர குடிமக்களாகவே அவர்களுடைய பார்வையில் நாம் தெரிகிறோம். இதை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் என்பதை உலகத்தின் பல்வேறு மொழியியல் அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ் ஆளும் மொழியாக, ஆட்சி மொழியாக, தொடர்பு மொழியாக, உலக மொழியாக, யுனெஸ்கோவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாபெரும் மொழியாக இருக்கிறது. இந்த இனம் எப்போதும் தன் ஆதிக்கத்தை எதிர்த்து போராடி இருக்கிறது. நீங்கள் 10,000 கோடியை தர முன்வந்தாலும் நாங்கள் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவித்த தமிழ்நாடு அரசின் நிலைப்பாட்டை உலக தமிழர்களின் சார்பாக நான் வரவேற்கிறேன். இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி தமிழ் என்பதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதனால் தமிழ் உலகத்தின் தலைச்சிறந்த மொழி, உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி. அந்த தாய்மொழியை அழித்து இந்திய திணிப்பதும் ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மாண்புமிகு முதலமைச்சர் எடுக்கிற நடவடிக்கைக்கும், பேரவை எடுக்கிற நடவடிக்கைக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி உறுதுணையாக இருக்கும்.